Hi, this is Dashni here. Welcome to Home Findings YouTube channel. ஸோ இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு லுக்குக்காக நான் வச்சுருக்கேன் வீட்டு முன்னாடி. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது காமிக்கிறேன். அதர் தேன் திஸ் என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் நான் வீட்டு முன்னாடி சிலது க்ரீனிஷாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது மட்டும் இன்றைக்கி நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் பிளான்ட். இந்த பிளான்ட் ஒரு 1 இயர் ஓல்டு பிளான்ட்டு. இந்த மாதிரி கீழேருந்து நிறைய சாப்லிங்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அங்கேயே விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த லாஸ்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே கருகி போயிடுது, லைக் காஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அப்பப்போ நம்ம அந்த குட்டி குட்டியாக வர சாப்லிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஸோ இவ்வளோ சாப்லிங்ஸ் எனக்கு வந்தது. இது போக ஒரு 2-3 சாப்லிங்ஸ் நான் வெளியே வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பீஸ் லில்லி. இந்த பிளான்ட்டுமே ஃபஸ்ட்டு நல்லா அடர்த்தியாக இருந்தது. ஒயிட் கலரில் அந்த ஃப்ளார்ஸ் வரும், உங்களுக்கு தெரியும் பீஸ் லில்லியில். ஸோ நான் இது என்ன பண்ணியிருந்தேன்னா வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ அது ப்ராப்பரான லைட்டிங் இல்லாமல், ப்ராப்பரான வாட்டர் இல்லாமல், ஸோ அது ஒரு மாதிரி காஞ்சு போயிடுச்சு. அதனால் நான் வெளியவே கொண்டு வந்து வச்சுட்டேன். பட் ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா பீஸ் லில்லி காஞ்சு போயிடும். அண்ட் இந்த குட்டி குட்டி பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரீயூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம நர்சரிஸில் செடி வாங்கும்போது ஒரு பாட்டில் வச்சு கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் நான் இப்படி ரீயூஸ் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இந்த ஒயிட் கலர் பாட் நான் ஆனைக்கட்டியில் வாங்கியிருந்தேன். ஆனைக்கட்டி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, கோயம்புத்தூரில். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நர்சரிஸ் இருக்கும், பாட்ஸு செடி எல்லாமே கம்மியாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமரலிஸ் லில்லி. ஸோ இது கிழங்கு தான், பல்ப்ஸ் தான் வரும். ஸோ இதை நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதில் நான் அரிசி மாவு கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசி மாவு செடிக்கு ரொம்பவே சத்தான ஒரு உரம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி அந்த லீவ்ஸ் எல்லாம், ஷூட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கி ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இன்னும் இதில் ஃப்ளவர் வரல. மேபி சீசனுக்கு தான் வருமா என்னன்னு தெரியல. ஸோ லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக பெரிய பெரிய லீவ்ஸாக வந்திருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் இது இந்த மண் நம்ம நோண்டுவோம்ல, ஸோ அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலி இது நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி நீங்களே பார்ப்பீங்க. ஸோ விரிசல் விட்டுருச்சு அந்த மரத்துலலாம். மேபி அது நான் வெளியவே மழையிலலாம் நனைஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால அப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் இது கூட இன்னும் 2 வந்தது. அது வந்த உடனேயுமே அப்படியே கழண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. லைக் பார்ட்டாக வந்துருச்சு. அதனால் நான் இது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு மண்ணை கிளறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளறி விட்டோம், இந்த மாதிரி ஏதாவது உரம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 டேஸ் கழித்து கிளறி விட்டு தண்ணி ஊற்றும்போது ஸோ நம்ம போட்ட உரம் ஃபுல்லாகவே கீழே இறங்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட பேர் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் வாங்கின ஒரிஜினல் பிளான்ட் காஞ்சு போச்சு. இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா இதோட குட்டி பிளான்ட் ஒன்று வந்திருந்தது. என்னடா இது அது மாதிரியே இருக்குன்னு தனியாக எடுத்து வச்சு பார்த்தா அதே பிளான்ட்டு தான். விதை ஏதாவது விழுந்து இப்படி முளைச்சிருக்கா என்னன்னு தெரியல. இப்போ இன்னொரு தொட்டிலையும் இதே மாதிரி ஒரு குட்டி செடி முளைச்சிருக்கா, அதையும் தனியாக எடுத்து வச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீசி பிளான்ட். ஸோ இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஜிக்ஸாக்காக 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மேபி அதனால் அந்த பேரா என்னன்னு தெரியல. பட் இதோட ஒரு லீஃப் எடுத்து நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா கூட அது செப்பரேட்டாக ஒரு பிளான்ட்டாக உருவாயிடும். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி ஷூட்ஸ் வருதுன்னு. ரொம்பவே அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக உரம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஷூட்ஸ் இதே மாதிரி வரும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அடர்த்தி ஆகிடும், க்ரீனிஷாக இருக்கும். நமக்கு அந்த தொட்டியே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். குட்டி குட்டி ஷூட்ஸ் வருது பாருங்கள், நடுவுலலாம் ஒரு ஷூட் வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் அவரும் ஒரு வாட்டி ஆனைக்கட்டி போகும்போது வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு. ஆக்சுவலி இந்த பிளான்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. லைக் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீட்டில் இந்த படிக்கட் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த படிக்கட்டோட அந்த ஹேண்டில் இருக்குல்ல, கம்பி, அது சுற்றி சுற்றி அப்படியே டேர்ன் ஆகி போகிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதுலேருந்து குட்டியாக மட்டும் கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சேன்.
ஸோ அது பெருசாக பெருசாக இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டிக் மாதிரி வச்சு வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து அமரலிஸ் லில்லின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். பார்த்தா இது வந்து ஜெயிண்ட் லில்லி. இது வந்து நல்லா ஒயிட் கலரில் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட பெட்டல்ஸ் பூ வரும் அதுலேருந்து. ஆக்சுவலி இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் சென்ட்டே யூஸ் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக அந்த லீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்கி பேம்பூ. ஆக்சுவலி இது வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு வாங்கியிருந்தேன் லக்கி பேம்பூ. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக பராமரிக்காமல் அப்படியே போய் போய் இப்போ 1, 2ன்னு தான் இருக்குது. இனிமேலாவது பராமரிக்கணும்னு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரப்பர் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் மேரேஜ் அப்போது ஜூன் ஒரு ஜூலை அந்த டைமில் நான் வாங்கியிருந்தேன். 2024ல் தான். நான் வாங்கும்போது வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஒரு 2, 3 லேயர் லீவ்ஸ் தான் இருந்தது. 2 லேயர் என்னமோ தான் இருந்தது. ஸோ நான் வந்து இப்போது குட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கை சைஸ் இருக்கிற தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதுலேயே பாதி தான் மண் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி ரப்பர் பிளான்ட் வந்து எல்லாருமே இன்டோரில் வைக்கிறாங்க. நானுமே இன்டோரில் தான் வச்சேன். பட் எனக்கு பெருசாக எந்த ஒரு வளர்ச்சியுமே தெரியல. பட் அவுட்டோரில் பார்ஷியல் சன்லைட்டில் வச்சதுக்கப்புறமே வந்து ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதோட லீஃபே பார்த்திங்கன்னா என்னோடய பாம் சைஸ்க்கு இருந்தது. ஸோ யாராவது ரப்பர் பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா வெளியவே வைங்க. அண்ட் இது வந்து ஒரு சிங்கோனியம் வெரைட்டி. இது வந்து நம்ம சத்தே கொடுக்காம எந்த ஒரு உரமும் கொடுக்காம இருக்கிறப்போ ரொம்ப ஒயிட்டிஷாக லீவ்ஸ் வருது இது மாதிரி. பட் வந்து ஏதாவது சத்துள்ள இதாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே டார்க் க்ரீன் கலந்த மாதிரி லீவ்ஸ் வருது. இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸாக வந்து அப்புறம் அது பெருசாகிடுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து சொல்ல மறந்துட்டேன், கற்பூரவள்ளி. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நான் வீட்டு முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் வளர்த்துறீங்க, நீங்களும் ஒரு பிளான்ட் லவரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பிளான்ட்டை வாங்கி அதை வளர்த்து அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்து போயிடும். ஏன்னா எங்கே க்ரீன்ஸ் இருக்கோ அங்கே பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.